அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரம்லானுடைய டே 6 உடைய சஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சஹர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வேலையெல்லாம் இல்லைங்க. நமக்கு நேற்று செஞ்ச இறால் குழம்பே வந்து மிச்சம் இருந்துச்சு. நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறால் குழம்பு ரெசிபி வந்து நான் அதில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இறால் குழம்பே இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வச்சுக்கலான்ட்டுன்னு நைட்டே ரைஸ் மட்டும் நான் வடித்து வச்சு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேங்க. நமக்கு நேற்று வச்ச இறால் குழம்புல இறாலே நேற்றே நிறையா எடுத்து சாப்பிட்டுட்டோங்க. இன்றைக்கி கொஞ்சம் போல் தான் இருக்கும். அதனால நமக்கு சைடிஷ் பத்தாதுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஆம்லெட் போட்டுக்கலான்ட்டுன்னு அதுக்கு தாங்க வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஆம்லெட் தாங்க வந்து போட போகிறேன். ஆம்லெட்லாம் வந்து என்னங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களேன்னு கேட்கலாம். நம்ம வந்து ஆம்லெட் கூட கொஞ்சம் மசாலாக்கள்லாம் சேர்த்து நான் வந்து மசாலா ஆம்லெட் மாதிரி வந்து போட போகிறேங்க. அது எப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இதோட 4 முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், இதோட நீங்கள் சிக்கன் 65 மசாலா தூளும் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கலந்து ஆம்லேட் சுட்டோம்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கலாம். பட் நான் அவ்வளோ வந்து சேர்க்கலைங்க. இன்றைக்கி கரம் மசாலா தூள் வரையோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து நான் குழம்புமே வந்து சூடு பண்ண வச்சுருக்கீங்க. அது சூடாகிற நேரத்துலேயே வந்து நம்ம ஆம்லேட் போட்டுடலான்ட்டுன்னு இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் வந்து 2 ஆம்லேட் போட்டுக்க போகிறேங்க. நாங்கள் 2 வந்து ஹாஃபாக பிரிச்சுக்கிற மாதிரி. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம ஆம்லேட் போடும்போது இதனுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. இப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியாக ஆம்லெட் போட வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்திருக்கேங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறது தான் வழக்கம் போல் ஆம்லெட் செய்கிறது தான். பட் இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இன்னொரு ஆம்லெட்டுமே வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. சைடில் நமக்கு குழம்புமே வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அதையுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆம்லெட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிளில் எல்லாமே கொண்டு போயிட வேண்டியதுதான். இப்போ ஆம்லெட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது ஆம்லெட்டுன்னு. சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆம்லெட்டு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேபிளில் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி நமக்கு சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை பார்த்துடலாம். சுட சுட வந்து ஒயிட் ரைஸுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து மறந்துட்டு அளவுகளை எப்பவும் போல் போட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கஞ்சி விழுந்துரும் தான் நினைக்கிறேன். அடுத்து நேற்று வச்ச இறால் குழம்புங்க. இறால் குழம்பு நேற்று வச்சதுனாலேயோ என்னவோ தெரியல, இன்றைக்கி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு இறால் குழம்புலாம் அன்றைக்கி சாப்பிட்றத விட வச்சு சாப்பிட்றது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட வந்து நமக்கு மசாலா ஆம்லெட்டுங்க. அடுத்து அப்பளம் வடகை நமக்கு பொரிச்சதே இருக்குதுங்க. இன்றைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வழக்கம் போல் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நமக்கு வாழைப்பழமும் இருக்குங்க. இதுதாங்க இன்றைய சகருக்கு நமக்கான உணவு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு நாள் நான் பெருசாக செய்கிறேன் அப்படின்னா மறுநாள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்குவேன். எப்போவுமே நான் இஃப்தாருக்காக இருந்தாலும் சரி சகருக்காக இருந்தாலும் சரி இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சகருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பிளேட்டில் எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ எல்லோரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதோட நாங்கள் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு நியத்து சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். இதோடு இந்த ஷகர் vlog வந்து முடியுதுங்க. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நான் ஒரு 4 மணியை போலலாம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபலூடா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ஃபலூடா வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கான பேக்கெட் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம பாலை காய போட்டுடலான்ட்டு தான் வந்து அதை ரெடி பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் போடுற ஐட்டம்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு நோம்பு திறக்கிற நேரத்தில் ஹரிபரியாக நம்ம வந்து இருக்க தேவையில்ல. அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டுடலாம்.
இது போட்டுட்டேன் அப்படின்னா நான் ஒரு 5 மணிக்கு மேலே அசர் தொழுதுட்டு தாங்க வந்து அடுத்த வேலைகளே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்மளை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கே தெரியும். இப்போ நான் பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. இது வந்து நம்ம நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சு வருது. இப்போ நம்ம வந்து இதை சிம்மில் வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாலுடைய ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பால் அடுப்பில் போட்டுட்டு வெங்காயம் எல்லாமே வந்து உரிச்சிட்டேங்க. சில வீடியோக்களில் பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து டச் பண்ணுவாங்க, பார்த்தா கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் உண்டாங்க. நாம் தான் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ஹவர் எடுக்க தான் செய்யும். எனக்கு இன்றைக்கி இதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நமக்கு யாராவது காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணியிருக்கான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பால் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஃபலூடா மிக்ஸை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பேக்கர்ஸ் பிராண்டில் வந்து பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபலூடா மிக்ஸ் வந்து எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துடலுங்க, கட்டிகள் இல்லாதவாறு. இப்போ நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி கொடுங்க. அடுத்து சிம்மில் வந்து 10 நிமிஷம் போல் வந்து நம்ம சிம்மில் வச்சே வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறதை விட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல்லும் நமக்கு ஃபலூடா மிக்ஸில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாதவாறு வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சைடில் வந்து ஆற விட்டுட்டேங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வெஜ் பாக்கெட் ஃப்ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துட்றேன். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு பிறகு வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கேரட்டு, கொஞ்சம் போல் கோஸு, அதோட ஒரு குடமிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு காய்கறி வந்து ஒரு அரை பக்குவமாக நமக்கு வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும். இடையில வந்து 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. காய் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. காயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுலேயே வந்து நமக்கு வெந்து வந்துடும். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இடையில வந்து கண்டிப்பாக கிளறி கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு காய்கறி அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். நான் இடையில ஒரு முறை எடுத்து நல்லா கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இப்போ நான் மூடி வச்சிடுறேங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு குக் ஆனால் நமக்கு போதும். ஏன்னா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூளும் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. இந்த எல்லா ஃப்ளேவரும் சேரும்போது நமக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரைஸ். நீங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள்லாம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த நோம்பு நாளில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து காய்கறியை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் எந்த அளவுக்கு காய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து காய் சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துடுறேன். இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஃபலூடா மிக்ஸை வந்து கொஞ்சம் நேரம் போல் வந்து ஆற விட்டுட்டேங்க. இப்போ இதோட வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிடலாம். எனக்கும் ரொம்ப நேரம் வந்து நல்லா சூடு ஆற விட்டுட்டு ஃபுல்லாக வைக்கணுன்னு தாங்க வந்து ஆசை. பட் ஆனால் வந்து டைம் வந்து இதுக்கு மேலே வச்சா நமக்கு எங்கே கூலிங் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே வந்து தூக்கி உள்ளே வச்சிடுறேன். அது கிண்டும் போது உங்களுக்கு ஆவி வர்ற மாதிரி இருக்கும். பட்டபடி லைட்டாக தான் வந்து உங்களுக்கு சூடு இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம அந்த வெஜ் பாக்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஸ்வீட் சமோசா சீட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவுமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இதோட வந்து இந்த ஃப்ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி அதை ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டுன்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே உளுந்த வடைக்குமே மாவு வந்து இருக்குங்க. அதையுமே வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து எண்ணெயுமே வந்து காய வச்சுட்டேன். நம்ம இந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ட்டுன்னு
இப்போ வந்து சமோசா சீட் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த சமோசா சீட் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து ஒவ்வொரு ரெசிபீஸாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து வெஜ் பாக்கெட் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இதை நீங்கள் பாக்கெட்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரைஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். எப்படி ஃபஸ்ட்டு பாக்கெட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து 2 ஷீட் எடுத்துக்கிறணுங்க ஒரு பாக்கெட் செய்கிறதுக்கு. இது மாதிரி கிராஸாக வச்சுட்டு அது நல்லா நகலாதவாறு கீழே வந்து நான் மைதா பேஸ்ட் வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வெஜ் ஃபில்லிங்கை வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சீஸ் வந்து செய்கிறதா இருந்தாலும் சீஸை இப்போ வந்து துருவி வச்சுருந்துட்டு இதுக்குள்ளே வச்சிடலாங்க இப்போது. பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வெஜ்ஜாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை வந்து செஞ்சேன். இப்போ ஒவ்வொரு சைட்லேயும் வந்து நம்ம மைதா பேஸ்ட்டை தடவி கொடுத்துட்டு வந்து அதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பாக்கெட் வந்து ரெடி பண்ணிடணும். இது மாதிரி வந்து நம்ம எல்லா பாக்கெட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா பாக்கெட்டும் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 பாக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மீதம் இருக்கிற ஃபில்லிங்கை வந்து நான் வந்து இன்றைக்கி சமோசா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா மிச்சம் இருந்தால் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருக்கோன்னு இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஃப்ரைஸுக்கு வந்து இது ஃப்ரைஸாக ஆக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஏதாவது டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுக்கிறதாங்க ஃப்ரைஸு. இது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் கூட வந்து ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து முட்டை பீட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து இதை டிப் பண்ணி எடுத்துக்கலான்னு தான் நினச்சேன். சரி வேணால் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலான்ட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்து 2 சைடுமே வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம புரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஃபுல்லாக எந்த சைடு புரட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து எனக்கு கோட் ஆகலை. சரின்ட்டுன்னு எந்தளவுக்கு ஒட்டுதோ ஒட்டணுன்ட்டுன்னு நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட் அடுத்தது வந்து நம்ம இதே மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேலை இழுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பவுலில் வந்து இப்போ நான் மாற்றிக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஒன்று ஒன்றா. பட் ஆனால் ரொம்ப வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு 2 சைடும் வந்து நம்ம பாக்கெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து ஒட்டி வருதுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த யோசனை இல்லாமல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்து எனக்கு யோசனை வந்துச்சு, இது எவ்வளோ நேரம்டா வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறதுன்ட்டுன்னு. பட் இது மாதிரி செய்யும்போது நமக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நமக்கு எல்லா ஃப்ரைஸுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ரைஸாக பண்ணாமல் நம்ம வழக்கம் போல் பாக்கெட் சமோசா வந்து ரெடி பண்ணுற மாதிரி அது ஒன்று மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. மற்றதெல்லாம் வந்து ஃப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வேலைகள் நான் பார்த்துட்ருக்கும் போதே வந்து பஜ்ஜி போட்டுட்டேங்க. உளுந்த வடையுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். டெய்லி உளுந்த வடை இதெல்லாம் சுடுறது வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதனால தான் வந்து இன்றைக்கி நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி என்ன செஞ்சேனோ புதுசாக என்ன செஞ்சுருக்கேனோ அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஒரே மாதிரி வீடியோ கொடுத்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது இல்லைங்களா? எப்போவும் வழக்கமாக இதுதானே செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து என்னால் என்னென்னலாம் புதுசு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ வடை சுட்டி எடுத்ததுக்கு பிறகு நான் வந்து ஃப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நமக்கு ஒரே சமயத்துலேயே வந்து 2 ஃப்ரைஸ் தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு தான் வந்து இருக்குது. நமக்கு திருப்பி போடுற அளவுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக ஃப்ரைஸ் வந்து 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துட்டேங்க. அதே போல் வந்து சமோசாவையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஃப்ரை ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஏர் பாக்கெட் ஃப்ரைஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே வந்து சாஃப்டாக நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, அம்புட்டு முறுமுறுப்போட ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே தான் வந்து நம்ம சாப்பிட்ற டைமே. பட் ஆனால் அவ்வளோ நேரம் ரொம்பவே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே டேபிளில் கொண்டு போய் வச்சிடலாம். அடுத்து நமக்கு ஃபலூடா மிக்ஸுமே வந்து நல்லா கூலிங் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் லைட் கூலிங்லேயே வந்து எடுத்துடுறது. ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கும் சேராமல் போயிடும். சளி பிடிச்சிட்டோம்னா அப்புறம் மற்ற நோம்புகள்லாம் நமக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்ட்டுன்னு இப்போ நான் ரொம்ப பார்த்து தாங்க வந்து ரெசிபியே வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் கூலிங் ரெசிபி வந்து நிறையா கொடுக்கணுன்னு தான் வந்து எனக்கு ஆசை. பட் ஆனால் வந்து இந்த நேரம் எங்களால் சாப்பிட முடியலைங்கிறனால அந்த ரெசிபியெல்லாம் வந்து ரொம்ப பெண்டிங் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 15 நோம்புக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கூலிங் ரெசிபியாக வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். இந்த ஃபலூடா மிக்ஸுமே வந்து இப்போ நான் ஒரு பவுலில் வந்து மாற்றி நம்ம டேபிளில் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி நமக்கு ரம்லானுடைய டே 6 உடைய இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சிங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து கறிக்கஞ்சி ஆக்குவாங்கங்க. எங்கள் இடத்துல வந்து கறிக்கஞ்சி தான் ஆக்குவாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க, சப்ஜா சீட்ஸ் போட்டு. அடுத்து வந்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க.
அடுத்து 3 வெரைட்டிஸில் வந்து இன்றைக்கி பஜ்ஜி போட்டிருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெஜ் பாக்கெட் ஃப்ரைஸ் தாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்ச வெஜ் பாக்கெட் ஃப்ரைஸுங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வெஜ் பாக்கெட் ஃப்ரைஸ். அடுத்து வந்து ஃபலூடா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ஃபலூடா மிக்ஸ். அடுத்து சமோசா ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரைஸாக ரெடி பண்ணாமல் வந்து நம்ம வெஜ் பாக்கெட்டும் வெஜ் ஃபில்லிங்ஸை வச்சு சமோசாவும் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அது ஒன்று மட்டும் ஃப்ரைஸாக ரெடி பண்ணாமல் தனியாக வச்சுருக்கேன். இதோட ஃப்ரூட்ஸுக்கு வந்து கொய்யா வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி. அடுத்து நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பேரிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. உங்கள் வீட்டில் நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெசிபி ரெடி பண்ணுவீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. இதோட நம்ம துவா கேட்டுட்டு நோன்பு திறக்க வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். இதோட இந்த vlog முடியுதுங்க. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.